மற்றது என்னுடைய வெளிநாட்டு உறவுகளே, உண்மையிலேயே வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து உங்களுடைய உதவி வந்து தேவைப்படுகின்றது. அந்த உதவி வந்து சரியான முறையில் போக வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆதங்கம். அப்போ நீங்களே அங்கே முடிவெடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அறிஞ்சவர்களை வச்சு நீங்கள் ஒரு குழுவை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்து இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, கள்ளர் காடர் யார் இல்லை, ஓட்டு மாட்டு சுத்து மாத்து இல்லாதாக்கள் யார் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்து போட்டு அவர்களை வந்து ஒரு குழுக்களாக அமைச்சு நான் சொன்ன நடைமுறையில் நீங்கள் அமைப்பியலாக இருந்து சொன்னால் உங்களோட ஒரு ரூபா சாரி எனக்கு வருத்தம், ஒரு ரூபாய் கூட டிக்டாக் ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு வந்து வீணாக போகாது. இவ்வளவு காலம் நீங்கள் வேண்டாம், நான் சொல்ல விரும்பல. இந்த நடைமுறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு எங்களோட மக்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த உதவிகள் போய் சேரும். இதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனபடியால் வந்து ஒரு குழுவை தெரிவு செய்யுங்க, ஒரு பொதுவான கணக்கை உருவாக்கி அதனூடாக ஒரு இடத்தை தெரிவு செய்யுங்க, அதுக்கு ஒரு பேரை வையுங்க. அந்த இடத்துல வந்து உதவி செய்பவர்கள் வந்து இது செய்யணும். அப்படி இயலாமல் இருப்பவர்கள் ஒரு வாகன வசதியை செய்து அந்த வாகனத்தில் போய் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்டாக் அந்த வாகனத்தில் போய் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த இதை வந்து நான் அடுத்த விளக்கத்தில் சொல்கிறேன்னா. ஓகே.